இங்க ஒரு பொண்ணுக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சூப்பர் பவர் கிடைக்குது. ஆனா ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணுக்கு சூப்பர் பவர் இருக்குன்னு தெரியாம ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது டைம் ஆகுதுன்னு ஓடி போறா. அப்போ அந்த சூப்பர் பவர் ஆக்டிவேட் ஆகி அவ ரொம்ப ஃபாஸ்டா ஓட ஸ்டார்ட் பண்றா. அதே வேகத்துல ஜம்ப் பண்ணும்போது பில்டிங்கை விட ஹைட்டா ஜம்ப் பண்ணி போறா. அப்போ அவளோட வேகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒரு வேன்ல போய் மோதுறா. அப்போ அந்த வேன் சாய போகுது. அதை அந்த பொண்ணு ஸ்டாப் பண்றா. அப்பதான் அவளுக்கு ஸ்ட்ராங் பவர் இருக்குன்னு தெரியுது. அதுக்கப்புறம் இவளுக்கு இந்த மாதிரி ஒரு பவர் இருக்கு, அது எப்படியாவது எடுக்கணும்னு நிறைய பேர் அவளை அட்டாக் பண்ணதுக்காக வராங்க. அப்ப அந்த சைடு எதிர்ச்சியா போற அந்த பொண்ணோட அப்பா என் பொண்ணு சண்டை போட போறாளான்னு பார்த்து பயத்துல அவளை தள்ளி நிக்க சொல்லிட்டு அவர் கரெக்டா மாஸ்டர் இருக்கிறதுனால அவங்களை அடிக்க ரெடியா வராரு. அப்போ ஒரு கிக் விடும்போது அவரோட இடுப்பு பிடிச்சிக்குது. இதனால சண்டையை ஸ்டாப் பண்ணலன்னு சொல்லுவாரு. அப்போ ஒருத்தன் அவர் அடிக்க வரான். அதனால அவர் சும்மா அவரோட காலை தூக்குவாரு. அப்ப அந்த பொண்ணு அவங்க அப்பா கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ஃபாஸ்டா வந்து அந்த ஆளை அடிச்சு பறக்க விட்டுடுவா. இதை பாக்குற அந்த பொண்ணோட அப்பா நான் அடிச்சா இவன் இப்படி பறக்கிறான ஆச்சரியத்துல அவளோட பொண்ணை பார்த்தா அவ சூப்பர்னு சொல்லுவா. இதனால அவரே எனக்கு செம்ம பவர் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு வந்த எல்லாரையும் அடிக்கிறாரு. ஆனா பின்னாடி இருந்த அவ பொண்ணு அவளோட பவரை யூஸ் பண்ணி அங்க எல்லாருமே அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டே இருப்பா. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு பின்னாடி இருக்க ஒரு போஸ்டர் கம்பியை அசால்ட்டா உடச்சு தூக்கி அடிக்க வந்து எல்லாருமே பார்த்து சாவடிச்சிருன்னு மிரட்டுறா. இதனால எல்லாருமே பார்த்து பயப்படுறாங்க. அப்ப அவங்க அப்பா திரும்பி பார்க்கும்போது அப்பா சூப்பரா சண்டை போடுறீங்கன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறா. அதுக்கப்புறம் எல்லாருமே மொத்தமா சேர்ந்து அவளை அட்டாக் பண்ண வர அந்த பொண்ணோட அப்பா தடுத்து எல்லாருமே தள்ளிக்கிட்டே போகும்போது அந்த பொண்ணு அவங்க அப்பாவுக்கு தெரியாத மாதிரியே பின்னாடியே தள்ளிக்கிட்டே போய் அவங்க எல்லாருமே அடிச்சு பறக்க விடுவா. இப்படி எல்லாமே பண்ணிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா அவர் பொண்ணு சைலண்டா உட்கார்ந்துட்டு இருப்பா.